வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். போல்ட் ஆடியோ இந்த கம்பெனியிலிருந்து ஒரு சோல்பாட்ஸ் அப்படிங்கிற ஒரு TWS லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஃப்ளிப்கார்ட்னுடைய பிக் பில்லியன் டே சேல்ஸ் டைமில் ஸ்பெஷலாக லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட் இது. இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 2499 ரூபா. ஸோ 2499 ரூபாய்க்கு அவங்க ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட ஒரு இயர்ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மிகவும் விலை கம்மியான ஒரு TWS, அதுவும் பார்த்திங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட பொருந்திய TWS அப்படிங்கிறப்போ இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணி இது எப்படி இருக்குது, இது வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பின்னாடி இதில் போட்டிருக்காங்க வாய்ஸ் சப்போர்ட் இருக்குது, அதாவது வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கான சப்போர்ட் இதில் இருக்குது, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், ஸ்டீரியோ காலிங், அப்புறம் மைக்கான சப்போர்ட்டும் இருக்குது, ப்ளூடூத் 5.0 இருக்குது, 2 இயர்ஃபோனையும் தனித்தனியாக நீங்கள் சிங்கிளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இது நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸ் பேக்கேஜிங்குள்ளே என்னென்ன வருது, இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்துருவோம். ஓகே, ஸோ பாக்ஸை திறந்தோடனே அதுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸுக்குள்ளே யூசர் மேனுவல், அப்புறம் 1 இயர்க்கான வாரண்ட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரண்ட்டி கன்ஃபர்மேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த TWSக்காக ஒரு சார்ஜிங் கேஸ் இருக்குது. ஸோ அந்த சார்ஜிங் கேஸுக்குள்ளேயே அந்த TWSையும் வச்சுருக்காங்க. வேறு அக்சசரிஸ் அப்படிங்கிற போட்ட ஒரு குட்டி பாக்ஸுக்குள்ளே இந்த சார்ஜிங் கேஸை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு USB Type C பொருந்திய ஒரு கேபிள் இருக்குது. எக்ஸ்ட்ரா சைஸில் உங்கள் காதோடைய ஃபிட்டிங் ஏற்றாப்புல நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறதுக்கு இயர் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸோடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட் ஃபினிஷிங், எப்போவுமே எனக்கு மேட் ஃபினிஷிங் பிடிக்கும். ஸோ மேட் ஃபினிஷிங் பொருந்திய ஒரு டிசைன், போல்ட் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிராண்டிங் போட்டிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலர் மேட் ஃபினிஷிங், இது கொஞ்சம் டூயல் கலர் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. இந்த சைடில் இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு USB Type Cக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் தான் உங்களுக்கு பேரிங்கான பட்டன் போல். வேறு எங்கேயுமே LED லைட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் LED லைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த LED லைட்டு தான் இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணோன்னே பேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. உள்ள நம்ம கேஸ்லேருந்து இந்த TWS பட்ஸை பிரித்து நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கேஸோடைய க்ளோசிங் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மெக்கானிசமில் க்ளோஸ் ஆகுது. கேஸுக்குள்ளே இந்த பட்ஸை வச்சுட்டு ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம ஆட்டி பார்ப்போம். ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லை, பட் கேஸ் லாக்கிங் பர்ஃபெக்டாக இருக்குது. கேஸ் லாக் ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் ஆட்டம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே லைட்டாக ஒரு ஷேக் இருக்குது, ஆனால் ரொம்ப ஒன்றும் நடுக்கம் இல்லை. ஆனால் திறந்து வச்சுட்டு இப்படி ஆட்டினீங்கன்னா ஈஸியாக ஓடியாந்துருது. சரி, இப்போ நம்ம இந்த சோல் பார்ட்ஸை நம்மளுடைய மொபைலோட பேர் பண்ணி இதோடைய சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இயர்பட்ஸ்னுடைய டிசைன் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முழுக்க பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெம் பார்த்திங்கன்னா வழக்கத்துக்கு மாற கொஞ்சம் நீளமாக இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே நீளமாக இருக்குது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான ஒரு சின்ன ஒரு மைக்குக்கான ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கால்ஸ் பேசுகிறதுக்கான மைக்கும் இருக்குது. ஸோ எல்லா விதமான மைக்கும் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு 3 மைக்கு நீங்கள் நோட் பண்ணலாம். இயர்பட்ஸ் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, பட் இருந்தாலும் நீங்கள் காதில் மாட்டிக்கிறப்போ இந்த ஸ்டெம்முனுடைய லென்த்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீளமாக இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். மற்றபடி இதோடைய பில்டு குவாலிட்டி ஓகே. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அவங்க கொடுத்துருக்கிற அம்சங்களை வச்சு பார்க்குறப்போ இந்த பில்டு குவாலிட்டி ஓகேன்னே நம்ம சொல்லிடலாம். பட் சவுண்டு குவாலிட்டிக்கு வருவோம். சவுண்டு குவாலிட்டியை வந்து இதில் வந்து அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த ப்ராடக்ட்டுடைய மிகப்பெரிய ஹைலைட் என்னென்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. மியூசிக் நீங்கள் கேட்குறப்போ சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் வந்து ஓவர் பவரிங் பேஸ் இல்லாமல் மற்ற ஃப்ரீக்வன்சியை உங்களுக்கு டேமேஜ் பண்ணாத அளவுக்கு பேஸ் நல்லாவே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நல்ல ஒரு டீப்பான ஒரு பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாய்ஸ் கிளாரிட்டியுமே நல்லா இருக்குது. அதே நேரத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய கிளாரிட்டி, கிறிஸ்ப்னஸ் எல்லாமே ஓரளவுக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் நம்ம வச்சு பார்க்குறப்போ நல்லாவே பண்ணியிருக்காங்க. கால்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். கால் அட்டன் பண்ணுறப்போ நம்ம பேசுகிறது அந்த பக்கம் கொஞ்சம் வால்யூம் கம்மியாக கேட்குது, பட் அவங்க பேசுகிறது நமக்கு கிளியராக கேட்குது. இது வந்து இந்த போல்ட் ஆடியோ மூலமாக நான் மைக்கில் பேசுகிற ஒரு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீட்டுக்குள்ளே உட்காந்து தான் பேசுகிறேன், ஆனால் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது. ஃபேனோடைய நாய்ஸ் கேட்குதா அப்படிங்கிறத பாருங்கள். கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து நான் பேசுகிறேன். வெளியிலேருந்து பேசுகிறப்போ நான் பேசுகிறது கிளியராக கேட்குதா, அந்த வெளியில் இருக்கிற சவுண்டை தாண்டி நான் பேசுகிற வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதா, கிளியராக கேட்குதா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே வந்து
டச் ஜெஸ்டர் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இயர்ஃபோன். ஸோ இந்த சைடில் நீங்கள் லெஃப்ட் சைடில் நீங்கள் ட்ரிபிள் டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மோட், அப்புறம் நார்மல் மோட், அதுக்கப்புறமா டிரான்ஸ்பரன்சி மோடுக்குமே போகுது. டிரான்ஸ்பரன்சி மோடில் வெளியில் இருக்கிற நாய்ஸை வந்து உள்ளே எடுத்து உங்களுக்கு ஆம்பிளிஃபை பண்ணி காமிக்குது. ரொம்ப ஒன்றும் சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலை. இன்ஃபேக்ட் அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காகவும் இருக்குது. காதுக்குள்ளே கொஞ்சம் கொய்யின்னு ஒரு சவுண்ட், எக்ஸ்ட்ரா சவுண்டு வேறு வர்ற மாதிரி கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. பட் நார்மல் மோடில் வச்சு கேட்கலாம், நல்லாவே இருக்குது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மோடுக்கு நார்மல் மோடுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியல. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனில் ரொம்ப ஒன்றும் வால்யூமை வெளியில் இருக்கிற சவுண்டை வந்து குறைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணலை. 20% 30% நாய்ஸ் தான் இது குறைக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அகைன் 2500 ரூபா ஒரு TWS, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு குவாலிட்டி நல்லா இருக்கிற ஒரு TWS அப்படின்னு வச்சு பார்க்குறப்போ இவ்வளோ தான் நம்ம ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த வேலைக்கு அவங்க என்ன பண்ண முடியுமோ அதை அவங்க கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். நான் பேட்டரி லைஃப்பை பற்றி என்னால் இப்போ கமெண்ட் பண்ண முடியல, ஏன்னா இப்போ தான் ப்ராடக்ட் டெலிவரி ஆச்சு. இது வந்து ஃப்ளிப்கார்ட்னுடைய பிக் பில்லியன் டேல அவங்க லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட்ன்றதுனால இது நிறைய பேர் வாங்குறதுக்கு இந்த சேல் பீரியடில் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஆர்வம் காட்டுவாங்க. ஸோ அதனால தான் நான் டக்குன்னு உடனே அன்பாக்ஸ் பண்ண உடனே கொஞ்ச நேரத்திலே இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் இந்த பேட்டரி லைஃப், இந்த சார்ஜிங் கேஸினுடைய சார்ஜிங் திறன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஓரிரு நாள் கழிச்சு நான் பின் பண்ணி விடுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.